வாங்க தமிழ் இலக்கியத்தோட ஒரு மாபெரும் ஆளுமை சுப்பிரமணிய பாரதியாரோட வாழ்க்கைய நாம பார்க்கலாம். தன்னோட குறுகிய வாழ்நாள்ல அவர் பல முகங்கள் கொண்டவராய் இருந்திருக்காரு. அப்போ மகாகவி என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதர் யார்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அவரோட பயணம் ஒரு சின்ன ஊர்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா அவரோட கருத்துக்கள் ஒரு பேரரசைய அசைச்சு பார்த்துச்சு. அவரோட இளமை காலம் அபார திறமையாலும் வாழ்க்கையே மாத்துன பல வேகமான சம்பவங்களாலும் நிறைஞ்சிருந்தது. காதல், வறுமை, லட்சியம்னு எல்லாத்துலயும் செல்லமாதான் அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்தாங்க. 1905 நடந்த வங்க பிரிவினை அந்த கவிஞரை ஒரு தீவிரமான புரட்சியாளரா மாத்திருச்சு. சுதந்திர இயக்கத்தோட தீவிரவாத பிரிவுல சேர்ந்து முழுமையான சுதந்திரம் தான் வேணும்னு முழங்கினார். அவரோட கவிதைகள் வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒன்றுபட்ட தேசத்துக்காக ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பா இருந்துச்சு. இங்கதான் அவரோட பேனா ஒரு கத்தியை விட வலிமையான ஆயுதமா மாறுச்சு. சுதந்திர இயக்கத்தோட குரலாவே அது ஒலிச்சது. அவரோட வார்த்தைகள்ல அவ்வளவு சக்தி. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை எப்படியாவது அடக்கணும்னு நினைச்சது. ஜெயில்ல இருந்து தப்பிக்க அவர் பிரெஞ்சு ஆட்சியில இருந்து புதுச்சேரிக்கு போனாரு. அங்கதான் அவரோட இலக்கிய படைப்புகள் உச்சத்தை தொட்டுச்சு. அவரை பொறுத்தவரே சமூக விடுதலை இல்லாத அரசியல் சுதந்திரம் அர்த்தமற்றது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட கனவு ஒரு முழுமையான சமூக மாற்றமா இருந்துச்சு. ஒரு புத்தம் புது இந்தியா. பாருங்க, ஆழமா வேரூன்றிருந்த சாதி அமைப்ப அவர் எப்படி நேருக்கு நேரா எதிர்க்கிறாருன்னு. அது பெரிய புரட்சி. அவர் வெறும் பேச்சோட நிறுத்தல, தன்னோட கொள்கைகளை சொந்த வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டினார். சரி, அடுத்ததா வறுமை, நாடு கடத்தப்பட்ட நிலைன்னு பல கஷ்டங்கள் இருந்தாலும் அவரோட இலக்கிய பங்களிப்பு அபாரமானது. அவர் காவியங்கள், பக்தி பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், தத்துவ பாடல்கள்னு எல்லாத்தையுமே எழுதினாரு. அவரோட எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த மொழி எல்லாருக்கும் புரியற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அது சாதாரண மக்களோட குரலா மாறுச்சு. நாடு கடந்து திரும்பி வந்த பிறகு சென்னையில ஒரு கோயில் யானை அவரை தாக்கிடுச்சு. அந்த சம்பவத்துல அவர் தப்பிச்சாலும் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. 1921 வெறும் 39 வயசுல அந்த மகாகவி நம்மள விட்டு பிரிஞ்சாரு. வெறும் 39 வருஷத்துல பல தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. கடைசியா ஒரு கேள்வி, பாரதியோட கனவுகள்ல இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு எது ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?